This call is now being recorded. ஸோ பொந்து பிளாத்து கவர்னரா இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமா. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னதுன்னா ஐசையா 45ஆம் அதிகாரத்துல காட் என்ன சொல்றாருன்னா, இதுல 45ஆம் அதிகாரத்துல இதுல வந்து ஃபர்ஸ்ட் வசனம் படிக்கலாம். அப்புறம் வந்து 4ஆம் வசனம் படிக்கலாம். Okay. So first is this is what the Lord says to his anointed to Cyrus, whose right hand I take hold of to subdue nations before him ஓகே. and to subdue nations and to strip kings of his armor, to open doors before him, so that the gates will not be shut. என்ன சொல்ல வர்றாரு காட்? anointed to Cyrus, whose right hand I take hold of to subdue nations before him and to strip kings of their armor and to open doors before him so that gates will not be shut. Okay. கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா அனாயிண்டட் டு சைரஸ். சைரஸ் மக்கள் அங்க இருக்க மக்கள் பேசுறாருன்னு தெரியல. ஆனா அவங்களுடைய ரைட் ஹேண்ட் வந்து நான் எடுத்துட்டு லைக் இந்த சப்யூனேஷன்னா தெரியல, தேசத்துக்கு வந்து அவங்க முன்னாடி நான் வர செய்வேன். அப்போ வந்து அங்க இருக்க ராஜாங்கள் வந்து லைக் தே மேக் தம் டு ஓப்பன் டோர்ஸ், அவங்களுக்கு முன்னாடி ஓப்பன் டோர்ஸ், அவங்களோட கேட்ஸ் வந்து மூடாதவளவு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாருக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அட்ரஸ் பண்றாரு கடவுள் இங்க வந்து, உங்களுடைய வலது கை வந்து உங்களுக்கு அந்த நேசத்தின். ஓகே, இதை நம்ம டீகோட் பண்ணலாம். எப்படி டீகோட் பண்றது சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அனாயிண்டட் லார்ட், திஸ் இஸ் வாட் தி லார்ட் யாவே, கேபிட்டல் லெட்டர் வந்ததுன்னா யாவே. ஓகே, சின்ஸ் ஹி இஸ் அனாயிண்டட். அனாயிண்டட் சொல்லும்போது சைரஸ் அனாயிண்டட்னு சொல்லி வார்த்தை வந்தாலே நீங்க என்ன நினைக்கணும்னா, காட் வந்து ஏதோ ஒரு காரியம் பண்றாருங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் அண்ட் சாமுவேல். அனாயிண்டட்ன்றது பிளஸ்ட் இல்லைன்னா வந்து கடவுளுடைய மக்கள் எடுத்துக்கலாமா? இங்க பாருங்க, சாமுவேல் அனாயிண்டட் டேவிட். அனாயிட்ஸ் டேவிட். அனாயிட்ஸ்னா என்னது பாத்தீங்கன்னா ராஜாவா அவரை வந்து ஆன் தி காயில். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க கான்சிக்ரேஷன் எங்கன்னா வந்து பாருங்க. So Samuel took the horn of oil and anointed him in the presence of his brothers. From this day on, the spirit of the Lord came powerfully upon David. Samuel then went to Ramah. Okay. So anointedனா வந்து they filled with the spiritual power, all இல்ல spirit of the Lord. Spirit of the Lord. அதே நேரத்துல அவங்க ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. கிங். They are the next king. சவுலுக்கு அப்புறம் யாரு ராஜா? தாவீது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சவுலை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் ராஜாவா இவரை எடுத்துக்க சொல்றாரு. நீ வந்து எவ்வளவு நாள் தான் நீ சவுலுக்காக நீ வந்து வேதனைப்படுவ, அவனை விடு. நான் வந்து ஐ ஹவ் சூசன் ஒன் ஆஃப் ஹிஸ் சன் டு பி த கிங். ஓகேவா? ராஜாவா. சின்ஸ் ஐ ஹவ் ரிஜெக்டட் ஹிம் அஸ் த கிங் ஓவர் த இஸ்ரேல் சொல்லி சொல்றாரு. யார? சவுலை ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து தாவீதுக்கு சொல்றது. இதுவே சவுலுக்கு பாத்தீங்கன்னா அனாயிண்டட், சவுல் அனாயிண்டட் கிங் சொல்லி பார்க்குறோம். என்னதுன்னா சவுலுக்கு வந்து என்ன பண்றாருன்னா அவரை வந்து ராஜாவா அபிஷேகம் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இது பாருங்க, has not the Lord anointed you to be the prince of his people Israel, and you shall reign on the people of the Lord, and you will save them from the land of the surrounding enemies. ஓகேவா? ராஜாவா வந்து என்ன பண்றாரு? அனாயிண்டட். யார பண்றா? சவுல். இது 10வது வசனம், 10வது அதிகாரம். இது நம்ம முன்னாடி பார்த்தது வந்து தாவீது வச்சு பார்த்தது வந்து 16. 10ல வந்து சவுல வந்து அபிஷேகம் பண்றாங்க, 16ல வந்து தாவீது வர்றாரு. அப்ப ராஜாக்கள் அபிஷேகம் பண்றது வந்து அனாயிண்டட் சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அனாயிண்டட் சொல்லியே போடலாம் பாருங்க.
சங்கீதத்துல ம். 2ஆம் அதிகாரம் இங்க பாத்தீங்கன்னா the kings of the earth rise up and rulers of the band together against the Lord and his anointed, saying, let us break the chains. சொல்லி சொல்றாங்க. யாரு? லார்ட் யாவைக்கும் அவரோட அனாயிட்டடுக்கும் அகேன்ஸ்டா வராங்களாம். இந்த அனாயிட்டட் யாரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹியர் said to me, you are my son, today I have become your father. ஓகே, அதான் இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, his son, தேவனுடைய குமாரனை வந்து முத்து செய்யுங்க, அவர் கோவம் கொள்ளாததுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து அவர்கிட்ட அண்டி கொள்ளுங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து ராஜாவா வந்து தேவன் ராஜ்யத்துல வந்து வரப்போறாருல, அதை பத்தி சொல்றாங்க. அப்போ அனாயிட்டட் சொல்லி வந்தாலே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இதுதான் நம்ம பாக்குறோம். இதான் நீங்க இங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? இது மனுஷங்களுக்கு, ஒரு ஆளுக்கு, ஒரு பர்சனுக்கு வந்து கொடுக்கும்போது அனாயிட்டட் சொல்லும் போது அது கொடுக்கப்படுது. புதிய ஏற்பாடுல வரும்போது என்ன வந்து சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க அனாயிட்டட் சொல்றது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடுல சொல்றது அனாயிட்டடுக்கும் புதிய ஏற்பாடுல சொல்றது அனாயிட்டடுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, அப்படி இருக்கும்போது இங்க வந்து இவர் வந்து என்ன பண்றாராம்? அனாயிட்டடா பண்றதாம். அப்ப யாரு எதுக்கு அனாயிட்டடா? ஒரு ராஜாவா வர்றதுக்கு. சைரஸ் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, சைரஸ் தி கிரேட். ஓகே, இந்த இவர் தான் பெர்ஷியா ராஜ்யத்தோட ஃபர்ஸ்ட் தலைவர். இவர் தான் வந்து அக்கமேடியன் எம்பையரை வந்து ஆரம்பிச்சவர். ஓகேவா? அக்கமேடியன் எம்பையர், கிங் ஆஃப் கிங்ஸ், அக்கமேடியன் எம்பையர் சொல்றத வந்து ஆரம்பிச்சவரே இவர் தான். இவர் தான் ஃபவுண்டர் சொல்லி பாக்குறோம். எம்பையர் எஸ்டாப்ளிஷ்ட். பாருங்க, பிரிட்டிஷரே கிடையாது. பிரிட்டிஷர் முன்னாடி இருந்த ராஜா கிடையாது. இவர் தான் ஆரம்பிச்சு. இவருக்கு அப்புறம் தான் வந்து மற்ற ராஜாக்கள்லாம் வராங்க இதுல. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா, இவர் ஹிஸ்டரி நீங்க படிச்சீங்கனாலே டிஃப்ரெண்டா இருக்கும். என்னதுன்னா, இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மாளிகையில தான் பிறந்தாரு ஆக்சுவலா. ஆனா வந்து சாவடிக்கிறதுக்காக வந்து ஒப்பு கொடுத்துருவாங்க. மீதியன் தேசத்துல இருக்கும்போது ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ஒரு டிரைவர் இருக்காருல்ல, ரதத்தை ஓட்டுறவங்க, அவங்க வீட்டுல வந்து வளருவாரு. ஒரு டைம்ல வந்து இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சண்டைக்கு போவாரு. அங்க ராஜாவா வந்து தன்னை ஏற்படுத்துவாரு. அப்படியே இந்த பவருக்குள்ள ஒரு வருஷம் போவார். ஓகே, இவர் பிறந்ததும் வந்து பாத்தீங்கன்னா 550 சாரி, இவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி 600 பிசில. பாத்தீங்கன்னா 600 பிசில பிறந்தாரு. ஓகே, ஆனா அவர் இறந்தது தான் 530ல. இவர் ராஜாவா ஆனதும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி பாத்தீங்கன்னா அந்த 60 வயசு அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவே ஆகுறாரு. ஓகே, எங்கன்னா ஒட்டுமொத்த பேபிலோனுக்கு 61 தான். இது முன்னாடி வந்து 59ல ராஜாவா இருக்கிறாரு, எங்கன்னா பெர்ஷியால இருக்காரு. 49ல மீதியா பெர்ஷியாவுக்கு வந்துறாரு. அப்புறம் லிதியா சொல்ற தேசத்துக்கு வந்துறாரு. கடைசியா பேபிலோன், ஒட்டுமொத்த பேபிலோனே பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 539 தான். 9 வருஷம் ஆட்சி செய்யறாரு, செத்து போயிறாரு. போட்டிருக்கு சைரஸ், இங்க போட்டிருக்கு சைரஸ் was anointed by Jewish God for the task and biblical messiah. ஆமா, anointed by the Jewish God for the task of biblical messiah. சோ அதான் இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னதுன்னா, இங்க பாத்தீங்கன்னா இவர் பிறந்ததே 600 பிசில தான். கரெக்டா? பர்த் என்ன போட்டிருக்கு? 600 பிசி. கரெக்டா? வேற எங்க போச்சா? ஆனா இவர் எப்ப இறக்குறாரு? 530 AD-யா? பிசி தான், பிசி தான், ஏடி கிடையாது. அப்படின்னா 1000 வருஷம் வாழ்ற மாதிரி ஆயிடும்ல. 70 வயசு தான். பிசி இங்கே தானே வரும். ஆமா ஆமா, 600 பிசில பிறக்கிறாரு, 530ல இறக்குறாரு. 530ல இறக்குறாரு. 70 வயசு வந்து 70 வயசு, ஏஜ் 70. எப்படி மாத்தி 70 வரும்? 600 பிசி 536 பிசி இறக்குறாரு. 536 கிடையாது, 530. 530 இப்ப தெரியுதா? டிஃபரன்ஸ் 70. ஓகே, புரிஞ்சிச்சு. 70 வருஷம் தான். கரெக்ட், 70 வருஷம். ஓகே, சோ பாத்தீங்கன்னா
இவர் வந்து 600ல பிறகுறாரு. இந்த ஐசியா புக் எப்ப எழுதப்பட்டது? என்ன சொல்றாங்க? From 740 to 700 BC. 740 to 700 BC. ஓகேவா? இது வந்து இதுல பார்க்கலாம். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா. 740. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இவர் பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா 600 தான் பிறகுறாரு. சொல்றதுக்கு முன்னாடியே வந்து தேவன் என்ன பண்றாருன்னா பேர் சொல்லி அழைக்கிறாரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஓகே. ஓகே. ஏன்னா ஐசியா வாழ்ந்தது எப்ப வாழ்ந்தாரு பாத்தீங்கன்னா ஐசியா when was Isaiah born? ஓகேவா? 740 to 701. அப்பனா ஆல்மோஸ்ட் லைக் 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இது ப்ராஃபஸி எழுதி வச்சிட்டாரு ஐசியா. கரெக்ட். அதான் இப்ப பார்க்கணும். அதோ பேர் பாருங்க, சைரஸ். சைரஸ் பேர் வச்சு அழைக்கிறாராம். அதனால தான் காட் என்ன சொல்றாரு? இப்ப 4வது வசனம் படிங்க. 4வது வசனம் வந்து For the sake of Jacob my servant, of Israel my chosen, I summon you by name and bestow on you a title of honor, though you do not acknowledge me. Okay. I am the Lord, there is no other. Apart from me, there is from me, there is no God. So சொல்றாரு, I will strengthen you, so you have not acknowledged me. என்ன அறியாம இருந்தோம், என்ன தெரியாம, என்ன அக்னாலேஜ்ல என்னது? ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன்னா எனக்கு கிடைச்சிச்சுப்பா. ரெஸ்பாண்ட். அப்போ நீ என்னை வந்து தெரியாம இருந்தாலும் நான் உன்னை என்ன பண்றேன்? பேர் சொல்லி அழைக்கிறேன். பேர் சொல்லி அழைக்கிறேன். சம்மன் அப்பான் பை நேம். பேர் சொல்லி அழைக்கிறேன். ஓகே. காலி பை நேம். ஓகேவா? பாத்தீங்கன்னா சைரஸ் பேர் முதற்கொண்டு ஹிஸ்டரியில வரதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு? பேர் சொல்லி அழைக்கிறார் காட். இத சைரஸ் வந்து கேள்விப்பட்டவன்னா அவருக்கு ஷாக் ஆயிடுது. அதான் என்ன பண்றாருன்னா எஸ்ரால 1ஆம் அதிகாரம். இது வந்து சைரஸோட 1ஆம் வருஷத்துல. The first year of Cyrus, king of Persia. ஓகேவா? The word of the Lord spoken by Jeremiah. The Lord moved the heart of Cyrus, king of Persia, to make a proclamation through his realms. Also put it in writings. Okay, the Cyrus, the king of Persia says, the Lord, the God of heaven, has given me all the kingdom of the earth, and he appointed me to build a temple for him at Jerusalem in Judea. Any of his people among you may go up to Jerusalem in the Judea and build the temple of the Lord God of Israel, the God who is in Jerusalem. May that God be with them. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கோல்டு சில்வர் எல்லாத்தையும் அனுப்பிச்சு எருசலேம்ல போய் நீங்க ஆலயம் கட்டுங்க சொல்லி அனுப்புறாரு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ பாருங்க, இது வந்து 1ஆம் ஆண்டுல நடக்குது. 539 வந்து பாபிலோனா வீழ்த்திட்ட பிறகு அப்போ வந்து என்ன பண்றாருன்னா ராஜாவா இருக்கிறாரு ஃபுல் ஓவரால் பாபிலோனுக்கு. அப்போ வந்து என்ன பண்றாருன்னா இந்த லெட்டர் வந்து அனுப்புறாரு. யாருன்னா எக்ஸைல் எல்லாருமே, இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? உங்க தேசத்துக்கு போயிட்டு அந்த ஆலயத்தை கட்டுங்க சொல்லிட்டு சைரஸ் சொல்றாரு. ஓகேவா? இது எஸ்ரால. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசனமா 150 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தேவன் வந்து சொல்லியிருக்காரு. எவ்வளவு அக்யூரேட்டா நிறைவேறிருப்பாரு பேர் வச்சு. அதுதான் நான் யோசிச்சேன். 700 BC-ல எழுதின ஒரு தீர்க்க தரிசனத்துல கிளியரா வந்து 600 BC-ல நடக்கிறத போட்டுருக்கு. சோ அதனாலதான் வந்து தேவன் என்ன சொல்றாருன்னா இதே இதுல 40 இதுல கூட நீங்க பார்க்கும்போது for the sake of Jacob my servant, of Israel my chosen. எதுக்காக பண்றாராம்? எதுக்காக? என்னை அறியாத ஒரு ஆளை வந்து, எனக்கு தெரியாத ஒரு ஆளை வந்து ராஜாவாக்கி அவங்கள வழிகள் எல்லாம் என்ன பண்றாராம்? எதுவுமே தடை இல்லாதபடிக்கு ஈஸியா ரொம்ப சுலபமா வந்து ராஜ்யத்தை பாபிலோனை வீழ்த்துறதுக்கு வந்து தேவன் வந்து இப்படி உதவி செய்யறாரு. டு ஓப்பன் த டோர் பிஃபோர் ஹிம். ஓப்பன் த டோர்னா அவரே திறக்கிறார் டோரை. ஓகே, so that the gate not be shut. ஈஸியா சண்டை போட்டு பயங்கர பிரச்சனை இது பண்ணி செத்து போய் அந்த மாதிரிலாம் கிடையாதான். நிறைய பேர் காலியாகி ஈஸியான வழியில என்ன பண்றாங்கன்னா ராஜ்யத்தை பிடிக்கிறாங்களாம். யாரு?
இந்த சைரஸ் பெர்ஷியன்ஸ் வந்து பாபிலோனை பிடிக்கிறாங்களா. அது எங்க நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா தானியல் அப்போ வந்து பாபிலோன்ல இருக்காரு 5ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா இங்க இது ஃபுல்லா இதை படிச்சீங்கனாலே தெரியும். இதுல வந்து நம்ம கடைசியில மட்டும் பார்க்கலாம் 22 இருந்து. But you, Belshazzar his son, have not humbled yourself, though you knew all this. Instead, you have set yourself up against the Lord of heaven. You have the goblets from his temple and brought to you, and you and your nobles, your wives, and your concubines drank wine from them, and you praised the gods of silver and gold, and of bronze, iron, wood, and stone, which cannot see or hear or understand. But you did not honor the God who holds in his hands your life and all your ways. Therefore, he sent the hand that wrote the inscription. Okay. And the inscription என்ன எழுதிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனே தெக்கல் பிகாசி. So here is the meaning of the words. Okay, words meaning. Menena, God has numbered the days of your reign and brought it to an end. Okay, va. Tekkelna, you have been weighted on the scale and found wanting. Okay, your kingdom is divided and given to the Medo-Persians. So we சொல்றாரு. அதே மாதிரி அடுத்த அந்த நைட், the very night, Belshazzar, the king of Babylon, was slain. Darius, the Median, took over the kingdom at the age of 62. வயசு பார்த்தீங்களா? டேரியஸ் இங்க ஏன் டேரியஸ் போட்டிருக்கு? Darius took over the. ஓகே, இந்த டேரியஸ் தான் அங்க இருக்க சைரஸ். இவர் பேர் தான் டேரியஸ் தி சைரஸ். ஓகே ஓகே, டேரியஸ் தி கிரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா இவரோட பேர் டேரியஸ் தி கிரேட், சைரஸ் தி கிரேட் ரெண்டுமே. ஓகே, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 62 வயசுல வந்து என்னது வயசு முதற்கொண்டு போட்டிருக்காரு பாருங்க டேனியல்ல. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமானது. 62 வயசுல தான் இப்ப வயசான காலத்துல பிடிப்ப சொல்லி சொல்றாரா. அதே மாதிரி நம்ம இங்க பார்த்தோம்ல, அவர் எத்தனை வயசுல வந்து பாபிலோன் பிடிச்சாரு? 539. 539னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் 61 62. ஆமா 62 அதான். ஓகே, இதே வந்து இது ஆமா 61 62 அந்த ஏஜ்ல இருக்கு சொல்லி பார்க்கறோம். அதுதான் இங்க ஏன்னா 530ல இறக்குறாரு. ஆமா, சோ அதான் இங்க வந்து 62. ஓகே, அரபிக் டெஸ்ட் திஸ் வேர்ஸ் இது வந்து 61 போட்டுருக்கு. நம்பர் 61. அதான் 61 to 62 அந்த காலகட்டத்துல தான் வந்து இந்த பாபிலோன். சோ பாத்தீங்கன்னா எந்த அளவு வந்து அந்த நிறைவேறுதல் முதற்கொண்டு நம்ம பாக்குறோம் எப்படி வந்து நடந்தது சொல்லிட்டு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டே போனோம்னா நிறைய இருக்கும். அந்த வகையில ஒரு தீர்க்கதரிசனம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறதுல இஸ்ரேல் மக்கள். ஓகே, இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுவே அவங்களே சாட்சியா இருக்காங்க. அவங்க வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா மலை பிரசங்கத்துல மேத்யூ 24 இது கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனத்தோட சேர்ந்த ஒரு விஷயம். நம்ம தீர்க்கதரிசனத்தை பாக்குறோம், அதே நேரத்துல அகல் ஆராய்ச்சியும் பாக்குறோம். ஓகேவா? சோ இது போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அகல் ஆராய்ச்சி படி அவர் சொன்ன காரியங்கள்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சைரஸ் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் கல்வெட்டு இருக்கு. ஓகேவா? சைரஸோட டிஸ்கிரிப்ஷனோட வந்து கல்வெட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல அவர் எழுதின அந்த சிலிண்டர், சைரஸ் சிலிண்டர் இருக்கு. இதுதான் சைரஸ். அவர் ஆட்சி செஞ்ச இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லா பெர்ஷியன் எம்பையர் ஃபுல்லாவே. லிடியா சொல்றதா இங்க இருக்க டர்க்கி, அப்புறம் பாபிலோன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் கையில தான் இருந்தது. அதாவது எருசலேம், யூதேயா எல்லாமே அவரோட கையில தான் இருந்தது.
மேசடோனியா, அரேபியா, இதெல்லாமே. ஆனா ஒரு விஷயம் பாரு மத்திய, எந்தெந்த நாடுலாம் வந்து அப்போ பெரிய விஷயமா இருந்ததோ இப்ப அவங்க எல்லாம் பேசப்பட்டதே இல்லை இந்த இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல. கரண்ட் சிச்சுவேஷன்ல ஆமா, இஸ்ரேல், ஜெருசலேம், அத மையமா வச்சுதான் கடவுள் வந்து எல்லாருக்கும் இந்த ப்ராபசி. நீ எல்லா ஹிஸ்டரியிலும் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜெருசலேம் நடுல இருக்கும், இஸ்ரேல் நடுல இருக்கும். அதான் யோசிச்சேன் நானு. ஆனா இப்போ அதை பத்தி ஒரு பெரிய பேசும் பொருளா இல்லாம போயிடுச்சு. இல்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தானே பயங்கர பேசும் பொருளா இருக்கு. இல்ல வாரால் தான் பேசும் பொருளா இருக்கு. மற்றபடி ஒரு அதர் ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் பவர்ஸ்லயும் சரி, ஒரு ஆமா அது கிடையாது. மற்றபடி ட்ரிப் வாட்டர் இரிகேஷனா இருக்கட்டும், சின்ன கண்ட்ரி, அதெல்லாம் ஜிடிபி. ஸோ அந்த வகையில டெமோக்ரஸி இங்க இருக்கிற மிடில் ஈஸ்ட்லயே வந்து ஒரே டெமோக்ரஸி கண்ட்ரி அது, ஃபுல்லா சர்வாதிகாரம் தான். ஒரே மிடில் ஈஸ்ட்ல வந்து டெமோக்ரஸி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல். ஃபுல்லா டிக்டேட்டர்ஷிப் தான். ஈஜிப்ட் வந்து டிக்டேட்டர்ஷிப், அரேபியா ஃபுல்லா டிக்டேட்டர்ஷிப், யுஏஇ எல்லாம் அந்த ராஜாக்கள் அந்த மாதிரி தான் ஆளுகை செய்யறாங்க. ஈரான்ல அந்த ஃபுல்லா மத குருக்கள் முஸ்லிம்ஸ். ரஷ்யா, சைனா, இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவும் கொஞ்சமா டிக்டேட்டர்ஷிப்பா மாறிட்டு இருக்கு. 10 வருஷம் ஒட்டுமொத்த ஈஸ்டே வந்து என்ன ஃபுல்லா டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்கு இல்ல. கொஞ்சம் என்ன சவுத் கொரியா, அப்புறம் ஜப்பான் வந்து டெமோக்ரஸில இருக்கு, அப்புறம் இந்தோனேஷியா இருக்கு. சில இது மட்டும் தான் குட்டி இதுதான் இருக்கு, மிச்சபடி ஃபுல்லாவே வந்து ஆப்பிரிக்கா ஃபுல்லாவே டிக்டேட்டர்ஷிப். ஆப்பிரிக்கா ஆமா, இந்த மேப் பார்க்கும்போது தெரியுது லைக் பர்ஷியன்ஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் பார்த்துட்டேன். லைக் பர்ஷியன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்ஷியன்ஸ் வந்து இந்தியாவோட நேம் தான் வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா நடுவுல இந்த கண்ட்ரிஸ் பேபிலோன், இந்தியாவுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பர்ஷியன் மட்டும் தான் இருக்கு, அந்த பர்ஷியன் எம்பையர் மட்டும் தான் அந்த காலத்துல. ஆமா, பிசில பர்ஷியன் மட்டும் தான் இருந்துருவாங்க. ஆனா என்னதுன்னா இப்போ ரத்தன் டாட்டா அவங்க எல்லாருமே பர்ஷியன் தானே. அதுதான் சொல்லுவாங்க, என்னுடைய கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க வந்து எல்லாம் இந்தியன் பேரா இருக்கும், பகலவன் பேர் வச்சிருக்காங்க. பகலவன்னா சூரியன் தமிழ்ல. நான் அவரை கேட்டேன், அதுதான் நான் கேட்டேன், நீங்க வந்து இந்தியாவா கேட்டேன், இல்ல நான் பர்ஷியன் அப்படின்னாரு. அப்பதான் யோசிச்சேன், ஓகே ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஈரான் தானே அவங்க. அது தெரியல என்னன்னு. ஆனா சாம் பகலவன் என்று தமிழ் வேர்டு அது. ஆனா அவர் கேட்டா பர்ஷியன் சொன்னாரு. ஓகே 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 தெரியல. சரி. இதுல வந்து இன்னொன்னு விஷயம் காமிக்க வேண்டியது இருக்கு, அதான் எடுத்துட்டு இருந்தேன். எதுனா எங்க இருக்கு, இது தெரியுதா பாக்குறதுக்கு? இது என்னது? சைரஸ் சிலிண்டர். அது கரெக்ட், சைரஸ் சிலிண்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. இதுதான் சைரஸ் சிலிண்டர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்து இதுல எல்லாமே மக்கள்லாம் எப்படி வாழணும், அவங்க அடிமையா இருந்தாலும் வந்து எல்லாம் அவங்க சுதந்திரத்துக்கு அனுப்பணும், அவங்களை எதையும் துன்புறுத்தக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் சொல்லி அந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணாருன்னா சைரஸ் வந்து சொல்லியிருந்தா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இங்க 539ல இது பிரிட்டிஷ் மியூசியம்ல வந்து இருக்குது சைரஸ் சிலிண்டர் நாள் வரைக்கும். இதெல்லாம் அவர் வாழ்றதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிசிட்டிக்கு நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். அதே போல இஸ்ரேல்ல இருக்கிற நகரங்கள். ஓகே, இஸ்ரேல் ஸோ இது இப்ப இருக்கிற இது இடம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அஷ்தோஷ், அகிலோனு, காசா, அப்புறம் ஐஃபா. ஸோ இதெல்லாம் கலிலேயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் இந்த இஸ்ரேல் நாடு வந்து இதே மாதிரி தான் இருக்கு சொல்லி பார்க்குறோம்.
அதுல மாற்றம் இல்லை. இல்லைங்க, அது வந்து டூரிங் ஜீசஸ் டைம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிரிக்கப்படுது 3ஆ. இப்ப எப்படியே வந்து தமிழ்நாடு ஜூதான்னு வச்சுக்கோங்க, இது வந்து கர்நாடகா, இது மகாராஷ்டிரா. இது வழியா டிராவல் பண்ணணும். அதுல இருக்கிற இடம்லாம் பாருங்க, காசா, அஷிக்லோனு, அஷிதோன், ஜாஃபா, சிசிரியா சொல்ற இந்த கர்மெல் பர்வதம், தபோன், இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் இருக்கு சொல்லி போகிறோம். ஓகேவா? இப்போ தேர், சீதோனு, அப்புறம் கானானு, நாசரித்து எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் மேப்லயே இருக்கு. அந்த நகரமும் இருக்கு, எரியோ சொல்லி நிறைய இருக்கு சொல்லி போகிறோம். இதே வந்து மற்ற ரிலிஜன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சொல்லி போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு இது முஸ்லிம்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி ஹிந்துவிசம் வச்சுக்கிட்டாலும் சரி. ஃபர்ஸ்ட் முஸ்லீம் வச்சுக்கிட்டீங்கன்னா 610 தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குரானே வந்து கொடுக்கப்படுது. ஓகே, அவங்க வந்து எழுதுனாங்களாம். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பேய் நினைச்சிட்டாரு. அப்புறம் அவங்க மனைவி தான் என்ன பண்ணாங்களா, பக்கத்துல போயிட்டு ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கனவு கண்டிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க, என்ன அது சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஜாபிரல் தூதன் தான் மோசைக்கு வெளிப்படுத்தினாரு, அந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு பேசுனதுல அவங்க தூதன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல்லா அதை இன்டர்பிரட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி வரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிம்பிள் ஒரு கேள்விதான் வைக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா வெளிப்படுத்தல தீர்க்கதரிசனம் கொடுத்தாச்சு, கரெக்டா? ப்ராஃபசிஸ்லாம் வந்து ரெவலேஷன்ல வந்து ப்ராஃபசிஸ்லாம் கொடுத்தாச்சு, கரெக்ட் தானே பிரதர்? ஆமா. அதனாலதான் அது பேர் வந்துன்னா வெளிப்படுத்தல். இனி சம்பவிக்க போற காரியங்களை தீர்க்கதரிசி ஆகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினது சொல்லி போகிறோம். ரெவலேஷன் 1ஆம் அதிகாரம் 'அதுல வந்து what must soon take place, okay, to show his servant what must soon take place சொல்லி சொல்றாங்க. அதுல 22ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி புக், வெளிப்படுத்தல கடைசி சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எதையும் எழுதாதீங்க, இதுக்கு மேல எதையும் இது பண்ணாதீங்க சொல்றாரு. I want everyone who hears the word of the prophecy of the scroll, if anyone adds anything to them, God will add to them the person the plague described in the scroll takes away. யாராவது எடுத்தாங்கன்னா அதே மாதிரி ட்ரீ ஆஃப் லைஃப் அதுல இருந்து அவங்க பேர் எடுத்துருவாங்க சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அதுக்கப்புறம் புக்ஸ் யாரும் எழுதலையா? ஆமா, அதுதான் முடிஞ்சிச்சு வெளிப்படுத்தலோட. this is the completion, closed. ஓகே, ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 610 வந்து குரான் தான் வந்து மெய்யான புக்கு, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு வராங்க. இந்த கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ரீசனிங். முகமது நபிக்கு முன்னாடி யாருப்பா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்தான்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார சொல்லுவாங்க அவங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னாடி இருக்க ப்ராஃபிட் எல்லாமே யாரோட ப்ராஃபிட்ஸ்? எல்லாமே வந்து யாவோடைய ப்ராஃபிட்ஸ் தான். அதுவும் இஸ்ரேல் மக்களுக்காக வந்து ப்ராஃபிட்ஸ். கரெக்ட். ஓகே, ஒட்டுமொத்த ஜீசஸ் கிரைஸ்ட் வரைக்கும் வந்துட்டு கடைசியில ஜீசஸ் கிரைஸ்ட் முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு திடீர்னு ஒருத்தர் நான் தான் கடைசி ப்ராஃபிட் சொல்லி சொல்றாரு. அவங்களுடைய இது ரிலீஜியஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி ப்ராஃபிட் எல்லாமே இஸ்ரேலுக்கு வந்தாங்க, மட்டும் என்னதுன்னா திடீர்னு அரபுக்கு வந்துட்டாங்க. ஓகே, எனக்கு ஒண்ணு மட்டும் டவுட்டா இருக்கு. ஏன்னா மோர் ஆர் லெஸ் நபிகள் நாயகமும் சரி அவர் வந்து ப்ரீச் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ப்ரீச்சிங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் இதுல வந்து ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கணும்? அதான் எனக்கு ஒரு குழப்பம். இல்ல பிரதர், டீச்சிங்ஸ் வந்து பயங்கரமான தப்பு. அது வந்து ஏன் என்ன தப்பு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல நீங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? அதுல ரீசெண்டா கூட ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிட்டு இருந்தேன். அதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பழைய ஏற்பாட்டை பின்பற்ற மக்களா இருக்காங்க. இந்த பலிகளை வந்து என்னதுன்னா பழைய ஏற்பாட்டு பலிகளை வந்து அவங்க இது பண்ணல, செயல்படுத்தல, ஆனா வந்து பின்பற்றவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு பழைய என்னதுன்னா அவங்க கோட் பண்ண இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், அதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து குரான்ல வந்து ஒரு அற்புதம் செஞ்சாராம். ஓகே, இல்லைன்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்து மறிக்கவே இல்லை, அவர் டைரக்டா பரலோகம் போயிட்டாரு சொல்லிதான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து எந்த புத்தகத்துல இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா புக் ஆஃப் பர்னபா சொல்ற புக்ல வந்து இருக்கு.
எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்தத்துல எழுதல. பழைய ஏற்பாடு ஃபுல்லா காப்பி பண்ணி தான் குரான்ல நிறைய விஷயங்கள் எழுதுனாங்க. என்னன்னா கட்டளைகள். ஓகேவா? அப்புறம் புக் ஆஃப் பர்னபா பார்த்து இது எழுதியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறு பத்தி எழுதியிருக்காங்க. அப்புறம் திருத்துவத்தை வந்து எழுதியிருக்காங்க. நரகம் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. ஓகே, நரகத்தை நம்புறாங்க. அதுக்கப்புறம் ஆத்மா சாகாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இன்னும் அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்ல, சூரியன் வந்து தண்ணியில வந்து முழுகுது. அந்த மில்கி அந்த சன்செட் அப்போ வந்து அந்த மேகம் வந்து மில்கி ஆகுதுல்ல, அதனால அதுல 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 முழுகுது. அது தண்ணிக்குள்ளதான் அந்த என்னது களிமண்ணுக்குள்ள முழுகிறதுனால தான் அந்த மாதிரி அழுக்கா இருக்கு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இந்த சின்ன சின்ன கான்செப்ட் இதெல்லாம் இன்னும் பெரிய கான்செப்ட் போயிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த நீதியே வந்து என்ன பண்றாங்க, அவங்க புரியல ஃபர்ஸ்ட். அது எப்படி வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ரிலிஜியனா இருக்கும். அவர் மூலமா வந்த நீதி என்னது? நம்ம எல்லாரும் பாவிகள், இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு இருக்கு. இந்த பேசிக்கே வந்து தப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம சுயநீதியில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுயநீதி வந்து என்னது, நான் தான் பெர்ஃபெக்ட். ஹிப்போக்ரசி. இப்ப எப்படி வந்து யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து காலத்துல வந்து ஹிப்போக்ரட்டா இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் ஹிப்போக்ரட்டா இவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜியாது, அது எக்ஸ்ட்ராவா என்ன பண்றாங்கன்னா ஜியாதி வர ஒரு வயலண்டான ஒரு ரிலிஜியன். நீ இந்த ஏத்துக்கலன்னா சாவடிச்சிருவேன். ஏதாவது நீங்க முகமது பத்தி ஏதாவது சொல்லுங்க நீங்க. அதுதான் ரொம்ப வெறுக்கிற ஒரு காரணமே அந்த ரிலீஜன் என்னன்னா, ஒரு அச்சுறுத்தலான ஒரு பயங்கரவாதமா இருக்குது. அச்சுறுத்தலானது அது அந்த மாதிரி வந்து எந்த ரிலிஜியுமே சொல்லல. ஹிந்துவிசமும் சொல்லல, புத்திசமும் சொல்லல, ஜெயினிசம் சொல்லல, கிறிஸ்டியனிசமும் சொல்லல. ஓகேவா? ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவ்வளோ இதை பண்றதுனாலதான் அங்க நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, அது என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அது ஃபுல்லா சுயநீதி தான் கொண்டு வருது. ஓகே, அது மட்டும் இல்லாம அல்டிமேட்டா என்னதுன்னா அது வந்து முடிஞ்சிச்சு. நியாயப்பிரமாணங்கள் சொல்றதெல்லாம் முடிஞ்சிச்சு. கட்டளைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து அதோட நிறைவாயிட்டாரு. ஓகே, திருப்பியும் வந்து நியாயப்பிரமாணம் இருக்கு சொல்றதே வந்து தப்பா இருக்கு சொல்லி போடுறோம். அது நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அது நான் ஆர்டிகல்லாம் இதுல யூடியூப்ல இது ஃபேஸ்புக்ல நான் போட்டிருக்கேன். அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க தனியா ஒரு வாட்டி படிக்கலாம். நீங்க ஃபுல்லா இது நான் எழுதியிருக்கேன் அந்த இதுல. என்ன டிஃபரன்ஸ் கிறிஸ்டியானிட்டிக்கும் இதுக்கும் சொல்லிட்டு. சரி, இப்போ இதுல பாக்குற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பைபிளோட டைரக்டா ஒத்துக்குது சொல்லி பாக்குறோம். ஓகே, இது ஒரு விஷயம். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் அதான் இந்த லேண்ட் முதற்கொண்டு அவங்க அவங்க இருந்த இடம், மேப்ல இருக்கிற இடம் முதற்கொண்டு எல்லாமே வந்து இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா இன்டெகிரிட்டி சொல்லும்போது ராஜாக்களை எங்கேயுமே வந்து மிகைப்படுத்தி பேசல. ராஜாக்கள் செஞ்ச தப்பையும் எழுதிருக்காங்க, அவங்க செஞ்சு நல்லதையும் எழுதிருக்காங்க. இதே நான் தனிப்பட்ட முறையில படிக்கும்போது இப்ப ரீசெண்டா தான் படிச்சுட்டு இருந்தேன், ஃப்ரீயா இருக்கிற டைம்ல. அதனால நீங்க யூதர்கள்லாம் நீங்க யூதர்கள், அதுவும் வந்து பரிசேய யூதர்கள், ரபிகள் சொல்லி சொல்லுவாங்க அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பயங்கர மோசமான ஹிப்போக்ரைட்ஸ். இது ஹிப்போக்ரைட்ஸ்னா என்னது? மாய்மலம் பண்றவங்க. அதுலயும் இங்க இருக்காரு ரபி. ரபி ஃப்ரைட்மேன், இந்த ஆள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆளு நிறைய பேர் ரபிகள்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இதான் ரபிகள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, உங்களை உலகத்துல யாருமே நீங்க ரபின்னு சொல்லி கூப்பிடாதீங்க, என்னை தவிர உங்களுக்கு வந்து ரபி கிடையாது, நான் தான் உங்க டீச்சரா இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. இவங்க வந்து அந்த இந்த ஆதாமோட பாவம் இருக்கு, ஆதாம் ஏவாள் செஞ்சாங்க தப்பிதங்கள், அதே என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது நல்லதுக்காக தான் வந்து ஏவாள் சூஸ் பண்ணாருங்க. எதுக்காகனா வந்து இப்ப காலையில நீங்க எந்திக்கிறீங்க, எந்திக்கும் போதே ப்ராப்ளமே இல்ல, நிம்மதியா வந்து எந்திக்கிறீங்கன்னா அது வாழ்க்கை போர் அடிச்சிடும். வாழ்க்கை ஸ்பைஸா உண்டாக்குறதுக்கு தான் காட் வந்து இந்த ஆதாம் ஏவாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பாவத்தை செஞ்சாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திக்கும் போதே ப்ராப்ளம் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, இது என்ன பண்ண போறோம் சொல்லி நம்ம யோசிச்சு பண்றோம்ல. புரியுதா? ஓகே, ஒரு ப்ராப்ளத்தோட தான் எந்திக்கணுமா. சோ அதுக்காக தான் இவங்க பண்ணாங்க சொல்லிட்டு
இவங்க என்னது கபாலா சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்காங்க, ஹிந்து மித்தாலஜி மாதிரி இது மாதிரி மிஸ்டிசிசம். ஓகே, இதெல்லாம் கபாலா இன் பைபிள் செக் பண்ணி பார்த்தா அது இல்ல. கபாலா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஜூயிஷ் மிஸ்டிசம். ஓகேவா? ஓகே, ட்ரெடிஷனல் கபாலிஸ்ட் இஸ் கால் த மெக்குபால். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த இது கபாலத்துல இருக்கிறது. இது ஒன்னொன்னுத்துக்கும் வந்து ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும், மீனிங் இருக்கும். ஓகே, இது பாத்தீங்கன்னா மொத்தம் 22 இருக்குமா இந்த லைன்ஸ் ஜாயின் பண்றது. 22 ஹீப்ரூல 22 லெட்டர் சொல்றாங்களாம். அப்புறம் இது வந்து ஒரு ஒரு தன்மைகள், இது கேதேஷ் அந்த இதெல்லாம் என்னதுன்னா அன்பு, சமாதானம், பொறுமை, இச்சையடக்கம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து இதை சொல்லியிருக்கான். இப்படிதான் வந்து நம்ம பைபிளை படிக்கணும். இந்த கபாலா வச்சுதான் நம்ம வந்து எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணுவோம். அது ரொம்ப டீப்பான ஒரு சயின்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து தேவையில்லை சொல்லிட்டு கிரைஸ்ட் சொல்லிட்டாரு. ஓகே, என்னதுன்னா அந்த மாயையிலையும் அவங்களுக்கு வந்து நிறைய தெரியுது சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஸ்டம் அவங்களோட ஞானத்தை வந்து பெருமை பாராட்டுறதுக்காக காமிச்சிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஆனா பைபிள் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லகுவானது சொல்லி சொல்றாரு. காட் வந்து என்ன பண்றது இல்லைன்னா ஒரு மனையில புரியாத ஒரு காரியங்களை காட் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோமர்ல 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. இது இங்க படிக்கிறேன். The word is near you. It is in your mouth. It is in your heart. Word is near you னா என்னது? Okay, the word is near you. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்ல வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இது நிறைய பேர் சொல்றாங்க. மோசஸ் 5ஆம் வசனத்துல மோசஸ் ரைட்ஸ் these things about the righteousness by the law மூலமா ஒரு righteousness சொல்றாங்கன்னா, the person who does these things will live by them. இதெல்லாம் செஞ்சாதான் அவன் வந்து வாழ முடியும் சொல்லிட்டு. ஓகே, but the righteousness that is by faith says, okay, faith says, do not say in your heart who will ascend into heaven. எங்களை காப்பாத்துறதுக்கு வந்து யார் வந்து பரலோகம் போய் ஏறுவா? who will descend to the deep, பாதாளத்துக்கு இறங்குவா சொல்லி நீங்க நினைக்காதீங்க. எல்லாமே கிரைஸ் பண்ணிட்டாரு. ஓகேவா? கிரைஸ் பண்ணதுனால என்னாச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, but the word says, does it says the word is in your mouth, in your heart. இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, the message concerning the faith that we proclaim. If you declare with your mouth Jesus is the Lord, okay, and believe in your heart God raised him from the dead, you will be saved. எவ்வளவு சிம்பிள். இதுக்காக நம்ம அந்த கபாலா புக்கை வந்து இவ்வளவு பெரிய புக்கை வந்து படிச்சுட்டு இந்த ஃபுல்லா இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், முழுமையா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவர் தேவன் மரித்தோர்ல இருந்து அவர் உயிர் பின்னார் சொல்றதை நம்ம நம்பி நம்மளாலே இதயத்தில் நம்மளாலே நம்ம ரட்சிக்கப்படுவோம். அந்த ரட்சிப்புக்கான கிரியை தான் நம்ம என்ன பண்றோம், வாயினால் அறிக்கை பண்றோம். அதான் அர்த்த வசனத்துல இருக்கிறது. ஃபார் இட் இஸ் வித் யுவர் ஹார்ட் யூ வில் பிலீவ் and are justified, and it is with your mouth that you profess your faith and you will be saved சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்ப நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறோம், வாயினால அறிக்கை பண்றோம். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இங்க வந்து ஹிப்போக்ரசி கிடையாது, இங்க மாய்மாலம் கிடையாது, இங்க வந்து ஏமாத்துறது கிடையாது, நான் ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்லி செல்ஃப் ரைச்சஸ்னஸ் கிடையாது, நான் ரொம்ப நல்லவன் சொல்லி சொல்றது கிடையாது. எல்லாமே என்னது, சுத்த கிருபை, தேவனோட கிருபை சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். அதனாலதான் நம்ம எபேசியர்ல படிக்க போய் பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இது எபேசியர் 2ஆம் அதிகாரம். இத படிக்கிறோம் பாருங்க. As for you were dead in your transgressions and sins. நம்ம எல்லாமே இறந்து போனவங்களா இருக்கோம். In which you used to live when you followed the ways of the world and the rulers of the kings of the air, the spirit who is now at work in those who are disobedient. யாருன்னா இந்த உலக மக்கள் மேல அந்த பிசாசானவன் என்ன பண்றாங்க, எல்லா தவறான கிரியைகளை பண்ணிட்டு. அப்படிதான் நம்மளும் வந்து முன்காட்டுல இருந்தோம். ஆல் ஆஃப் அஸ்னா யூதர்களும் சரி நம்மளும் சரி. ஓகே, பவுல் சொல்றாரு இது. ஆல்சோ lived among them at one time, okay, gratifying the cravings of our flesh. நம்ம ஃபிளஷ் விரும்புறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்,
பண்ணிட்டு இருந்தோம். அது ஆசைப்படுறது, அதுக்கு டிசைர் இருக்காது. ஃபாலோயிங் இஸ் டிசைர், தாட்ஸ், யோசனை இல்லை. ஓகே, லைக் த ரெஸ்ட் வேர் வி வர் பை நேச்சர் டிசர்விங் தி ராத். ராத்னா அழிவுக்கு உள்ள ஒரு மக்களா இருக்கும் சொல்லி பார்ப்போம். பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேட் லவ் ஃபார் அஸ், யார்? காட் who is rich in mercy made us alive with Christ even when we were dead in transgressions. செத்து போனவங்களா இருந்தோம். ஓகே, அதனால நம்ம மேல கிருபை கொண்டார் சொல்லுவோம். It is by grace you have been saved. Okay, and God raised us up with Christ and seated. நம்மள என்ன பண்றோம்னா, ஒரு குப்பையில இருக்கிறோமா, செத்து போன நிலைமையில குப்பை தொட்டில கிடக்குறோமா, தூக்கி எழுப்பி கழுவி அவங்க என்ன பண்றோம்? raised him up with Christ. கிரைஸ்ட் கூட எழுப்பி seated up with him in the heavenly realms in Christ Jesus. பரலோகத்துக்கு கொண்டு போயிடுறோம். ஓகேவா? அவர் இருக்கிற இடத்துக்கு. in order that in the coming age, வரப்போற யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்துல he might show his incomparable riches. incomparable என்னது? நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத riches of his grace expressed in his kindness to us in Christ Jesus. expressed in his kindness to us, நம்ம மேல in Christ Jesus மூலமா. for it is by grace you have been saved through faith, and this is not from yourself. ஏன்னா நிறைய பேர் நீதிமான் ஆகுறது என்னதுன்னா நான் சொல்லி நினைக்கிறாங்க. ஐஎம் சொல்லி நினைக்கிறாங்க. ஐஎம்ஏ கிடையாதுங்க. It is the faith, not from it is a gift of God, not by work, so that no one can boast. Okay, for we are God's created in Christ Jesus to do the good work which God prepared in advance for us to do. சூப்பரா பாருங்க. ஒட்டுமொத்த காஸ்பல்லே நம்ம எப்படி இருந்தோம், காட் வந்து எப்படி வந்து நம்மள வந்து கிறிஸ்துவ மூலமா நம்மளை ரச்சித்து நம்மள எங்க கொண்டு போக போறான்னு சொல்றது வரைக்கும் நம்ம எதுக்காக நம்ம வந்து பூமியில வந்து வாழ்றோம், the purpose of us, என்னோட நோக்கம் என்னது, எதுக்காக காட் என்னை படைச்சாரு சொல்றது வரைக்கும் நம்ம என்ன பார்க்கறோம், இந்த அதிகாரத்துல பார்க்கறோம். இது இந்த இந்த விஷயத்தோட 10 வசனத்தோட அந்த தெளிவு நமக்குள்ள ஆழமா நம்ம இருதயத்துல இருந்தாலே நம்ம எங்கேயும் மேன்மை பாராட்ட மாட்டோம். நம்ம ரொம்ப உண்மையுள்ள மக்களா இருப்போம். நம்ம வந்து தேவன் எனக்கு வச்சிருக்க பர்பஸ் என்ன சொல்லி தெரியும். நம்ம அந்த ஒரு கோலை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்க மக்களா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்க இதுல பாக்குறது ஒரு சின்ன ஒரு இதுதான். சரி, பேக் டு அந்த டாபிக் வரலாம். ஸோ ஆத்தென்டிசிட்டி வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே நேரத்துல இன்டெகிரிட்டி சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு ராஜாக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஹிஸ்டரி படி என்ன பண்றாங்க, தாவீது வாழ்ந்தாருன்னா தாவீது வாழ்ந்தாரு. ஓகே, தாவீது வந்து எங்கேயுமே வந்து தாவீதை வந்து மிகைப்படுத்தி பேசல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டேவிட் அண்ட் பெத்ஷெபா அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா டீட்டெயில்டா என்ன நடந்து சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே, எப்படி வந்து அவர் வந்து உரியாவை வந்து சாவடிச்சாரு, பிளான் பண்ணி சாவடிச்சாரு சொல்லி அதை வந்து அடுத்தபடியா அவர் செஞ்ச தப்பை வந்து மறைக்கிறதுக்காக உரியா கிட்ட என்ன சொல்றாரு, எப்படி வந்து நீ நைட்டு நீ வீட்டுக்கு போ சொல்லி சொல்றாரு. அவர் வீட்டுக்கு போக மாட்டேன், மக்கள் வந்து அந்த சண்டையில இருக்கும்போது நான் எப்படி மட்டும் என் மனைவி கூட இருக்க முடியும் சொல்லிட்டு இவர் வெளியிலேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவர் திருப்பி அவன் என்ன பண்றான்னா பேட்டில் ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆள் அவனை வச்சு அவனை சாவடிச்சிருங்க சொல்லி சொன்ன உடனே அவன் செத்துறான், உரியா செத்துறான். அப்புறம் உரியாவோட மனைவியை வந்து இவர் மனைவியா எடுத்துக்கிறார் சொல்லி பார்க்கணும். ஓகேவா, அது கேள்விப்பட்ட அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நெத்தானியேல் ஒருவர் வந்துட்டு நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட டேவிட், பாரு உன் மேல வந்து தேவரோட கோவம் இருக்கு சொல்லிட்டு டைரக்டா அதை சொல்றாங்க. நினைச்சிருந்தா தாவீது வந்து இந்த மாதிரி இந்த சாப்டர் 11வது அதிகாரத்தை எழுத விடாம பண்ணிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு வல்லமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக இந்த யூதர்களை பத்தி பேசினேன் கொஞ்சம் முன்னாடி, யூதர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மேட்டுமையில இருக்காங்க. நாங்களாம் தப்பே செய்யாதவங்க, நாங்களாம் பரிசுத்தவான்கள், நாங்களாம் பயங்கர நீதிமான்கள், நாங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அப்படி இருக்கிற மக்கள் வந்து இப்ப வரைக்குமே அப்படிதான் இருக்காங்க. அந்த மேட்டிமையினால பெருமையினால இருக்காங்க சொல்லி சொல்றோம். உண்மையிலே வந்து அவங்க செய்யற தப்பு ஒத்துப்பாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சதுன்னு உயிர்த்தெழுந்துட்டாரு. ஓகே, யாருன்னா
மத்தேயு 28:12-15 when the chief priest has met with the elders of the elders and deceived a plan, they gave the soldiers a lump sum of money, telling them, "You are to say, his disciples came during the night and stole him away while we are asleep." தான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததா அப்படியே இவங்க வந்து மறைக்கிறாங்க. Okay. Meanwhile, the God has scattered, but a few of them went into the city and told the high priest. இங்க என்ன சிச்சுவேஷன் நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த மீது அங்க வந்து பயங்கரமான ஒரு ஈவென்ட் நடக்குது. ஓகே. கல் வந்து புரண்டுறது, ஏஞ்சல்ஸ் வந்து அங்க வந்துடுறாங்க. வந்ததை பார்த்த உடனே அங்க இவங்க அங்க சோல்ஜர்ஸ் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அதான் இங்க பாத்தீங்கன்னா so the woman hurried away from the tomb, afraid yet filled with joy, ran and told his disciples. Suddenly Jesus met them. Greetings, he said. They came to him, clashed his feet and worshipped him. Jesus said to them, "Do not be afraid. Tell my brothers, go to Galilee. There they will see me." சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா there was a violent earthquake. 2வது வசனம். Okay. Violent earthquake. The angel of the Lord came down from the heaven and going to the tomb, rolled back the stones and sat on it. Okay, he appeared like the lightning, and his clothes were white as snow. The gods were so afraid of him, they took the shook and became like dead. சொல்லி பார்க்கிறோம். இந்த காட் தான் என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, while the women were on their way, the gods went into the city and reported to the chief priest. என்ன நடந்ததோ சொல்லிட்டு ஏஞ்சல் வந்தாங்கப்பா, வந்து இந்த மாதிரி நடந்ததுப்பா, நாங்க பயந்துட்டோம் சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் கேம் டவுன் சொல்லி பார்க்கிறோம். அது பார்த்த உடனே இவங்க என்ன போய் சொல்லியிருக்காங்க, happened when the chief priest has met with the elders and devised a plan. They gave the soldiers a lump sum of money, telling them, "You are to say, his disciples came during the night and stole him away while we are asleep. If this report gets to the governor, we will satisfy him and keep out of trouble." So the soldiers took the money and did what they expected, and this story has been widely circulated among the Jews to this very day. பாத்தீங்களா, இவர் தான் மெசியா சொல்லி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்றாங்க, துணிகரமா வந்து சொல்றாங்க. அந்த மாதிரிதான் வந்து கடின இருதயம் பாத்தீங்கன்னா, ஏத்துக்கொள்ள மாட்டேன், என்ன இருந்தாலும் சரி நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன், வானமும் பூமியும் இது பண்ணாலும் சரி நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன் சொல்லி அவ்வளவு கடின இருதயமா இருக்காங்க. இதை பார்த்துதான் காடை என்ன பண்றாருன்னா ஆச்சரியப்படுறாரு. என்னடா டேய், நான் உங்களுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வரேன், நீ என்ன கொஞ்சம் கூட எனக்காக வந்து மனம் திரும்ப கூட மாட்டியா சொல்லி கேட்கிறாரு. ஓகே, ஸோ அந்த வகையில தான் நம்ம பாக்குறது என்னதுன்னா, வேதாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட நிகழ்வுகள் இருக்கட்டும், இந்த தாவீது நினைச்சிருந்தா வந்து இந்த 11ஆம் அதிகாரமே வந்து எழுத விடாம பண்ணிருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி சாலமோன் பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச தப்பிதங்களை எழுத விடாம பண்ணிருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய தப்பிதங்களை வந்து எழுதினாங்கன்னா அதை அழிச்சிருக்கலாம். ஓகே, ஆனா காட் என்ன பண்றாருன்னா, அவங்க தப்பிதங்களும் இருக்கு, நல்லதா இருக்கு. யூத மக்கள் பாருங்க, அவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கு. அவங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மறுபடியும் வந்து அவங்க வந்து அடிமைத்தனத்துக்கு போனாங்க. ஓகே, அடிமைத்தனம்னா பேபிலோனால அடிமை பண்ணப்பட்டாங்க, மீதியன்ஸ்னால அடிமைப்பட்டப்பட்டாங்க, சாம்சன் வந்து காப்பாத்தினாரு. அப்புறம் பெர்ஷியா பாலஸ்தீனர்களால வந்து அடிமைப்படப்பட்டாங்க. இதெல்லாம் ஜட்ஜஸ் காலத்துல. அப்படி அந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, தடுத்திருப்பாங்க. நாங்க எப்பயுமே நல்ல பக்கங்களா இருந்தோம், நாங்க ரொம்ப சூப்பரான ஆட்கள் சொல்லி எழுதிருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவங்க நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள் சொல்லிட்டு எரேமியால என்ன சொல்றாருன்னு சொல்லி பாருங்க. இஸ்ரேல் மக்கள் பத்தி சொல்லும்போது இது மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். The word of the Lord. I remember the devotion of your youth. Okay, how as a bride you loved me and followed me through the wilderness, through a land of song. Okay, இஸ்ரேல்
was holding the law, holy to the Lord, the first fruit of the harvest. All who devote her her were held guilty, hmm, and disaster overtook them, declares the Lord. declares the Lord. அப்புறம் அப்படியே இங்க வரங்க 5வது வசனம் படிங்க. So what fault did your ancestors find in me, that they strayed so far from me? They followed worthless idols and become worthless themselves. இப்படி கேக்குற பாத்தீங்களா, வாட் ஃபால்ட், என்கிட்ட என்ன குறை கண்ட. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, அந்த ஒய்ஃப் வந்து தப்பா போயிட்டாங்கன்னா இல்ல ஹஸ்பண்ட் தப்பா போயிட்டாங்கன்னா அவங்க பார்ட்னர் கேட்பாங்கல்ல, என்கிட்ட என்ன குறைய கண்டீங்க சொல்ற மாதிரி காட் என்ன கேக்குறேன்னா, என்கிட்ட என்ன குறைய கண்டீங்க, ஃபால்ட் நான் என்ன பண்ண உங்களுக்கு தப்பு சொல்லி கேட்கிறார். நீங்க என்னை விட்டுட்டு நீங்க வந்து ஒர்த்லெஸ் ஐடல்ஸ் கிட்ட போறீங்க. ஓகே, they did not ask where is the Lord, okay, who brought us out of Egypt and led us through the barren wilderness, though a land of desert and raven, a land of drought and utter darkness, a land where no one travels or no one lives. I brought you into the fertile land. எங்க எகிப்துல இருந்து உங்களை எங்க கொண்டு வந்தா, fertile land கொண்டு வந்தா, to eat its fruits, rich products. But you came and defiled my land and made my inheritance detestable. The priest did not ask where is the Lord. Those who deal with the law did not know me. The leaders rebelled against me. The prophets prophesied by Baal, சொல்ற அந்நிய கடவுள், followed the worthless idols. Therefore I bring charges against you and again, declares the Lord. And I bring charges against your children. Cross over to the coast of Cyprus and look, send the Kedar and observe the closely. சொல்றது என்னதுன்னா, இஸ்ரேல் பக்கத்துல இருக்க சைப்ரஸ் தீவுல போய் பாருங்க, அங்க இருக்கிற அதெல்லாம் கேதார் அந்த மக்களை போய் பாருங்க. See if they have ever been anything like this. Has a nation ever changed its God? Yet they are not God at all. But my people have exchanged their glorious God for worthless idols. Be applied at this, you heavens, and shundered with great honor, declares the Lord. My people have committed 2 sins. They have forsaken me, the spring of living water, and have dug their own cisterns, broken cisterns that cannot hold water. Israel, a servant by birth. Why then they have become Linus Road. பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டே போறாரு காட் வந்து பாத்தீங்கன்னா, நீ என்னெல்லாம் தப்பு பண்ண, எனக்கு விரோதமா என்னெல்லாம் பண்ணிருக்க சொல்லி காட் சொல்றாரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இஸ்ரேல் மக்கள் என்ன தடுத்திருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச இஸ்ரேல வந்து தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதும் எழுதிருக்கு, அவங்களுக்கு அவங்க மேல பிரியமா இருக்கிறதும் எழுதிருக்கு, அவங்க செஞ்ச தப்பிதங்களும் எழுதிருக்கு, அவங்க செஞ்ச நல்ல காரியங்களும் எழுதிருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளதை உள்ளவாறு இருக்கிறதுனாலே நம்ம என்ன பண்றோம்னா பைபிள் இதை வந்து நம்மளாம் சொல்லி பார்க்கறோம். அதனாலதான் இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹானஸ்டா இருக்கிற ஆளை வந்து கம்பெனிலையும் சரி இல்லைன்னா வந்து உலகத்திலயும் சரி நம்பவங்களா நம்ப மாட்டாங்களா? உண்மையை பேசுறாங்க, கண்டிப்பா நம்புவாங்க. ஸோ அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா இன்டெகிரிட்டி சொல்லும்போது இந்த பைபிள் வந்து ஹானஸ்டா இருக்கா இல்லையா சொல்லி நம்ம செக் பண்றோம். அதே மாதிரிதான் மத்த மத புத்தகங்களையும் செக் பண்றோம், ஹானஸ்டா இருக்கா இல்லையா சொல்லிட்டு. அதுல சொல்லப்பட்டது இதுல 40 பேர் எழுதியிருந்தாலும், டிஃப்ரெண்ட் காலங்கள்ல எழுதியிருந்தாலும், அத்தனை வருஷமா எழுதியிருந்தாலும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரும் வந்து என்ன பண்ண முடியல, அதுல கூட்டவும் முடியல, எடுக்கவும் முடியல. ஓகே, சொல்லப்பட்டது உள்ளது உள்ளவாறு வந்து தப்பிதங்களும் எழுதிருக்கு, உண்மையை நல்ல நல்ல காரியங்களும் எழுதிருக்கு சொல்லி பார்க்குறோம். ராஜாக்களை வந்து மிகப்படுத்தி பேசல, எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லவே இல்லை, உள்ள எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வேதாகமத்தை நம்பலாம் சொல்லிட்டு நம்ம 2வது பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். இதுலயே நம்ம தீர்க்கதரிசனமும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 2 தீர்க்கதரிசனம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த இது க்ளோஸ் முடிஞ்சிடும், இந்த 4 பாயிண்ட். ஸோ அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் தீர்க்கதரிசனத்தை. ஓகே பிரதர். ஸோ இப்போ எவிடன்ஸ் எல்லாம் புரிஞ்சதுல, சைரஸ் ராஜாவா இருக்கட்டும் பேர் சொல்லி அழைக்கிறது, சைரஸ் சிலிண்டரு, அப்புறம் எப்படி அவர் முன்னாடி வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, அப்புறம் இஸ்ரேலா இருக்கட்டும், அப்புறம் ராஜாக்களுடைய உண்மைத்துவம். ஓகே பிரதர். ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். மகாகிருபையும் இருக்கும் தயவுள்ள எங்கள் பரலோக அன்பான தேவனே, இந்த காலைவேளையிலும் நாங்கள் சகோதரரை கூடி வந்து இப்பொழுது தேவனே நாங்கள் இந்த வேத பாடங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்தீர், அதுக்காக நன்றி தேவனே. தேவனே
இதில் நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் புரிந்து கொண்டு தேவனை நாங்கள் எங்களிடத்தில் கேட்கும் கேள்விகளை தேவனை நாங்கள் எல்லாருக்கும் தயாராக நாங்கள் சொல்றதுக்கு எங்களுக்கு கிருபை தரும் தேவனை. நாங்கள் வேதத்தை நாங்கள் நம்புகிறவங்களாகவும் தேவனை நாங்கள் அசைக்க முடியாத விசுவாசத்தில் நாங்கள் ஊன்ற கட்டப்படுற மக்களாக இருக்கிறதுக்கு தேவனை இந்த காரியங்கள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. நாங்கள் சரியான விதத்தில் தேவனை நாங்கள் அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். தேவனை நாங்கள் நீர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறதோ, தேவனை உங்கள் வேதாங்கலம் எப்படி உண்மையுள்ளதா இருக்கிறதோ, அதே போல நாங்களும் உண்மையுள்ள மக்களாய் தேவனை மாய்மானம் இல்லாதபடிக்கு தேவனை நாங்கள் ஒரு ஹானஸ்டான ஒரு உண்மையுள்ள ஒரு ஜீவிக்கிற மக்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தரும். நல்ல ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. பார்க்கலாம் நாளைக்கு. ஓகே பிரதர், நாளைக்கு பார்க்கலாம்.